ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், மாங்காய், அதாவது உணக்குன மாங்காய், நல்ல சீசனில் கிடைக்கிற மாங்காவை வெட்டி வெயிலில் நல்ல காய வச்சு வச்சுருக்கிற மாங்காய் போட்டு ஒரு பச்சை தீயல், அதாவது இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த கேரளா அந்த சைடில் உள்ளவங்க வைக்கிறது. மாங்காய் பாருங்கள் இவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக நம்ம வெட்டி காய வச்சுனா நல்லா காஞ்சிரும். இதை வந்து நம்ம சீசன் இல்லாத டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், மீனுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நான் பச்சை தீயலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெறும் இதை வச்சு சாதத்தில் போட்டு சாப்பிட்றலாம். அப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தேங்காய் திருவி வைக்கணும். அதுக்கு கூட சின்ன வெங்காயம் ஒரு 3-4 போதும், ரொம்ப வைக்க வேண்டாம். கொஞ்சம் வற்றல் மிளகாய் பொடி போட்டு வைக்கணும். அம்மியில் அரைக்கிறா இருந்தால் வற்றல் மிளகாய் வச்சு அரைக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி நம்ம வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை கலக்கிட்டு நம்ம வந்து கொதிக்கக்கூடாது. கண்டிப்பாக தேங்காய் யூஸ் பண்ணுற என்ன டிஷ்ஷுமே கொதிக்காமல் இருந்தால் அதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி அது வந்து அப்படி நுரக்கட்டி வர்ற மாதிரி, அதாவது பதஞ்சு வர்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்டு நம்ம மிஸ் பண்ணினாலும் அது வந்து பொங்கிடும். அதுக்கப்புறம் அதுக்கு டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டே மாறிடும். அதனால் வெயிட் பண்ணி நம்ம தேங்காய் கலக்கின உடனே அதை நம்ம வந்து உப்பெல்லாம் இருக்கான்னு கரெக்டாக பார்த்துட்டு நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும். வெயிட் பண்ணி ரொம்ப தீ கூட்டி வைக்காமல் சிம்மில் வச்சு அது நம்ம கவனமாக இருக்கும்போது அது வந்து நுரைச்சி வரும். அப்படி நுர தள்ளி வரும்போது நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணணும். அதுக்கு வேண்டி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், லைட்டாக அப்படியே லைட்டாக சூடாகிட்டு வருது. சூடாகி வந்து லைட்டாக சைடில் அப்படியே ஒரு நுரை வந்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடுறோம். இதுதான் இதுக்கு உடைய அந்த பச்சை தீயலுடைய டேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால் வெயிட் பண்ணி கவனமாக செய்தால் இந்த இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கடுகு வறுக்கிறதுக்கு சீஞ்சட்டியில் கடுகு, வற்றல் மிளகு, அப்புறம் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டு, அதாவது வாசனைக்கு வேண்டி வெந்தயம் போட்டு கறிவேப்பிலையும் போட்டு நம்ம கடுகு வறுத்து, அதாவது தாளிக்கிறது, கறிவேப்பிலையும் போட்டு கடுகு வறுத்துட்டு நம்ம அதை அப்படியே எடுத்து நம்ம சூடாக்கி வச்சுருக்கிற அந்த மிக்சிங்கில் நம்ம கொட்டிட்டு அப்புறம் வந்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரளா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ட்ரிவாண்ட்ரம் சைடில் இது வந்து மலையாளி ஸ்வீட்டில் கண்டிப்பாக வைக்கிற ஒரு டிஷ்ஷு. இது சாதத்தில் போட்டு வெறுமனே சாப்பிட்றலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.